பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களோடு பேசவும், சத்திய வார்த்தையை தியானிக்கவும், இவ்வேளையிலே நம் அனைவருக்கும் கர்த்தர் இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியின் வார்த்தை ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய தயவினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருந்து பல ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வது ஆச்சரியம் அதிசயமானவைகள். ஆகையாலே கர்த்தர் சொன்னபடி நாம் ஒரு இடத்திலே வெட்கப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும், அவமானப்பட்டாலும் அதை குறித்து நாம் சிந்திக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். நாம் வெட்கப்பட்டது நல்லது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார், மகிமைப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு, அவருடைய தயவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக நிலைத்திருக்க கர்த்தர் இந்த ஒரு பாக்கியத்தை அவரை நம்பியிருக்கிற மக்களுக்கு கொடுக்கிறார். எத்தனையோ நேரங்களிலே, பலவிதமான இடங்களிலே, உறவினர்கள் மத்தியிலே, பிள்ளைகள் மத்தியிலே, தாய் தகப்பன் மத்தியிலே, சகோதரர்கள் மத்தியிலே எப்படியாய் நாம் வெட்கத்தோடு நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் அதை பற்றி துக்கிக்கும் போதே கர்த்தர் நமக்கு இரட்டத்தனையான நன்மையை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்று நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை ஊற்றி செபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஒருபொழுதும் அவருடைய மகிமையை விட்டு விலகிடக்கூடாது. ஒருபொழுதும் அவருடைய வல்லமையிலிருந்து நாம் நம்மிடத்திலிருந்து எடுபடாதபடி, ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே நீர் என்னை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, என் குடும்பத்தையும் கூட வண்ணமாகவே நீர் ஆசீர்வதித்து காத்து ரட்சிக்கிறீர். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு முன்பாக, உறவினர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டோம் என்று வேதனைப்படுவதற்கு முன்னதாகவே உம்முடைய மகிமுள்ள கரம் எங்களை தூக்கி எடுக்கிறது ராஜா. உம்முடைய வல்லமுள்ள கரம் எங்களை பிடித்து வழிநடத்துகிறது தகப்பனே என்று ஏசப்பா கிட்ட நாம் முறையிடும் பொழுது, நாம் துக்கிக்கும் பொழுது, நாம் வெளிப்படுத்தும் போது, பிரியமானவனே, நீ ஜெபிக்கும் முன்னதாகவே என்னுடைய வல்லமை உன்னை தொட்டது என்று தானியேல் சொன்னது போல நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் பிள்ளைகளாய் மாத்திரம் நாம் வாழ்ந்திட வேண்டும். அவர் சொற்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கு நேரிடுகிறதான எல்லா விதமான காரியங்களிலும், வியாதிகளிலேயும், துக்கங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று உங்களை சாட்சியாக அவர் நிறுத்த மகிமை உள்ளவராக வெளிப்படுவார். எதை குறித்தும் கவலைப்படவோ துக்கப்படவோ வேண்டாம். என் தேவனிடத்தில் நான் என்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி விட்டேன், அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் அந்த காரியத்திலே கவனமாயிருந்து என்னை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். இதோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று என்னாகமம் 24 அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. அந்த இஸ்ரவேலை ஜாதியை சேர்ந்த நம்மை கர்த்தர் ஒருபொழுதும் கைவிடாமல் அவர் அண்டையிலே சேர்த்து கொண்டு நம்மளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துவார் என்ற விண்ணப்பத்தின் வேண்டுகோளோடு நாம் இந்த வார்த்தைகளை முடிக்க அவர் கிருபை செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இந்த மகிமையான வார்த்தைகளை நாம்
அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். அவர் அருளினதை நிச்சயமாகவே நமக்கு நிறைவேறும். ஆகையாலே இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து விட்டார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த வேண்டுகோளை முடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாக்கப்படுவதாக. ஆமேன்.